அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட சூழல் அன்றைக்கு கோயம்பேட்டில் அவர் வியர்வை பாசனத்தில் ஆகாயம் அளவ கட்டி வைத்திருந்த கட்டிடத்தை மேம்பாலம் அமைப்பதற்கு இது இடையூறாக இருக்கிறது என்று சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் TR பாலு அந்த கட்டிடத்தை தகர்த்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை முடக்க வேண்டும் என்று, கருவிலை சிதைக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை கருவிலேயே சிதைப்பதற்கு திட்டம் போட்ட திமுகவிடத்தில் மிக குறைந்த விலைக்கு விட்டுவிட்டார் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த். அப்படி ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்குத்தான் இந்த நாட்டில் ஈனப்பயல் சீமான் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் வருகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் அவர் வருகிற அன்றைக்கு அந்த கட்சிக்கு சமாதியை மக்களை கட்டிவிடுகிறார்கள். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. ஆகவே திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி எப்போது வரும் என்று தமிழர்கள் காத்திருந்தார்கள். தமிழர்கள் தவம் இருந்தார்கள். அந்த காத்திருந்த அந்த தவத்திற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நான் இதோ வருகிறேன் என்று 1 கோடி இளைஞர்களை நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவர்